உங்களுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் உங்க உழைப்பு மட்டும்தான் காரணம்னு நீங்க நினைச்சா அது ஒரு மிகப்பெரிய அறியாமை. நீங்கள் இன்று அனுபவிக்கும் ஒவ்வொரு மகிழ்ச்சியும், நீங்கள் இன்று சந்திக்கும் ஒவ்வொரு போராட்டமும் உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தத 7 தலைமுறை முன்னோர்கள் விட்டு சென்ற மிச்சம். அறிவியல் இதை எபிகெனெட்டிக்ஸ் அல்லது டிஎன்ஏ மெமரி என்கிறது. ஆன்மீகம் இதை பித்ரு கர்மா என்கிறது. உங்கள் தாத்தாவின் தாத்தா ஒரு காலகட்டத்தில் அனுபவித்த ஒரு தீராத பயம் அல்லது அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தர்மம் இன்று உங்கள் வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பாகவோ அல்லது தடையாகவோ உருவெடுக்கிறது. இது வெறும் ஆன்மீக கதை அல்ல, 99% அறிவியல் பூர்வமான உண்மை. உங்கள் இரத்தத்தில் ஒழிந்திருக்கும் அந்த 7 தலைமுறை ரகசியத்தை அவிழ்க்கப் போகிறோம். வாருங்கள். நீங்க எப்போதாவது எதற்காவது காரணமே இல்லாம பயந்திருக்கீங்களா? சில பேருக்கு இருட்ட பார்த்தா பயம், சில பேருக்கு ஒரு குறிப்பிட்ட வாசனை நுகர்ந்தா பதற்றம் வரும். ஆனா ஏன் அப்படி நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? விஞ்ஞானிகள் செஞ்ச ஒரு மிரட்டலான ஆராய்ச்சி இதோ. ஒரு எலிக்கு ஒரு பூவோட வாசனையை காட்டுறாங்க. அந்த வாசனை வரும்போதெல்லாம் ஒரு லேசான மின்சார அதிர்ச்சி தர்றாங்க. கொஞ்ச நாள்ல அந்த எலிக்கு புரிஞ்சிடுச்சு, இந்த வாசனை வந்தா வலி வரும். ஆனா இங்கதான் ட்விஸ்ட். அந்த எலிக்கு பிறந்த குட்டிகள் அந்த எலக்ட்ரிக் ஷாக்கை பார்த்ததே இல்லை. ஆனா அதே வாசனையை காட்டும்போது அந்த குட்டிகளும் பயந்து நடுங்குது. இது எப்படி சாத்தியம்? அந்த குட்டிகளோட குட்டிகள், அதாவது பேரன் எலிகள் கூட அதே வாசனைக்கு பயப்படுது. அப்படியென்றால் முன்னோர்கள் அனுபவிச்ச பயம் அவங்க செல்கள் வழியா அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது. இதைதான் அறிவியல் எபிஜெனெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்க இன்னைக்கு அனுபவிக்கிற சில உணர்வுகள் உங்களோடது மட்டும் இல்ல, அது உங்க தாத்தா பாட்டி கிட்ட இருந்து உங்க டிஎன்ஏல எழுதப்பட்ட கதையா கூட இருக்கலாம். இதைத்தான் ஜெனடிக் மெமரி என்கிறோம். நம் முன்னோர்கள் சந்தித்த போர்கள், பஞ்சம், அவமானங்கள் அல்லது அவர்கள் அடைந்த உச்சக்கட்ட வெற்றிகள், இவை அனைத்தும் ஒரு ரசாயன மாற்றமாக மாறி நம் டிஎன்ஏவில் சேமிக்கப்படுகிறது. ஜோதிடத்தில் இதைத்தான் நாம் 9ஆம் இடம் பித்ருஸ்தானம் என்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் ராகுவும் இணைந்திருந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதி பலவீனமாக இருந்தாலோ உங்கள் முன்னோர்களின் ஏதோ ஒரு தீர்க்கப்படாத ட்ரோமா உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது என்று அர்த்தம். ஏன் 7 தலைமுறை? நம் முன்னோர்களிடமிருந்து நமக்கு வரும் டிஎன்ஏ பங்களிப்பு ஒரு குறிப்பிட்ட கணக்கில் குறைகிறது. ஆனால் முதல் 7 தலைமுறைகளின் தாக்கம் நம்முடைய குணாதிசயங்களில் ஆழமாக பதிந்திருக்கும். தந்தை, தாய், இவர்களிடமிருந்து உங்கள் உடல் அமைப்பு வரும். தாத்தா, பாட்டி, இவர்களிடமிருந்து உங்கள் பழக்க வழக்கங்கள் வரும். கொள்ளு தாத்தா, இவர்களிடமிருந்து உங்கள் அறிவுத்திறன் மற்றும் பிடிவாதம் வரும். இப்படி 7வது தலைமுறை வரை செல்லும்போது அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் போல உங்கள் வாழ்க்கையில் செயல்படுகிறது. பலருக்கு எவ்வளவு உழைத்தாலும் பணம் தங்காது. சிலருக்கு திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காது. இதற்கு பெயர்தான் பித்ருதோஷம். இது ஏதோ சாபம் கிடையாது, உங்கள் முன்னோர்கள் விட்டு சென்ற ஒரு எனர்ஜி டெப்ட் அல்லது கடன். அதை நீங்கள் தான் தீர்க்க வேண்டும். இந்த கர்மாவிலிருந்து தப்பிக்க நம் முன்னோர்கள் கண்டுபிடித்த ஒரு மகா ரகசியம்தான் குலதெய்வம். குலதெய்வம் என்பது வெறும் கடவுள் மட்டுமல்ல, அது உங்கள் பரம்பரையின் ஃப்ரீக்வன்சி மாஸ்டர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வு இருக்கும். காலப்போக்கில் அந்த அதிர்வில் எரர்ஸ் ஏற்படும் போது அதை சரி செய்யும் பவர் ஸ்டேஷன் தான் உங்கள் குலதெய்வ கோவில். ஏன் வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும்? அங்கே இருக்கும் மண்ணும் அந்த இடத்தின் காந்த புலமும் உங்கள் டிஎன்ஏவில் இருக்கும் எதிர்மறை பதிவுகளை அழிக்கும் வல்லமை கொண்டது. குலதெய்வ வழிபாடு இன்றி நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அது இன்டர்நெட் இல்லாத மொபைல் போன் போலத்தான். இப்போது தீர்வு என்ன? உங்கள் முன்னோர்களின் வரலாற்றை தெரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருப்பதே முதல் பரிகாரம். 2வது, தர்ப்பணம். அமாவாசை நாட்களில் எள்ளும் தண்ணீரும் இறைப்பது என்பது வெறும் சடங்கு அல்ல, அது உங்கள் முன்னோர்களுக்கான ஒரு எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். நன்றியுணர்வு என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய சக்தி. எங்களுக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்ததற்கு நன்றி என்று நீங்கள் மனதார நினைக்கும்போது அந்த 7 தலைமுறை சங்கிலியில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜி உடையத் தொடங்குகிறது. தானம் செய்யுங்கள். குறிப்பாக பசியால் இருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது
உங்கள் பித்ரு கர்மாவை மிக வேகமாக சுத்தப்படுத்தும். உங்கள் கர்மாவை கரைக்க நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு மிகப்பெரிய முதலீடு. நீங்கள் ஒரு தனி மனிதர் அல்ல. உங்களுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய இராணுவம் இருக்கிறது. உங்கள் முன்னோர்களை குறை கூறாதீர்கள், அவர்களை கொண்டாடுங்கள். அவர்களின் பலத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், பலவீனத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் இரத்தத்தில் ஓடுவது வீரம், உங்கள் ஆழ்மனதில் இருப்பது வெற்றி. இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என நம்புகிறேன். உங்கள் குலதெய்வம் எது என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். அடுத்த விறுவிறுப்பான வீடியோவில் சந்திப்போம். இது ஹிஸ்டாரிக்கல் தமிழன். நன்றி, வணக்கம்.